எல்லாருக்கும் வணக்கம். கன்னடம் தமிழ்ல இருந்து வந்ததா இல்ல ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே நேரத்துல வளர்ந்த மொழிகளா? இந்த ஒரே கேள்விதான் கர்நாடகாவோட கிட்டத்தட்ட 2000 வருஷம் வரலாறையே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள தள்ளிருக்கு. வாங்க இந்த சுவாரஸ்யமான சர்ச்சையில என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதாங்க. கன்னடம் அது தமிழ் மொழியோட ஒரு கிளையா இல்ல ரெண்டுமே ஒரே வேர்ல இருந்து தனித்தனியா வளர்ந்த மொழிகளா? சும்மா இல்ல, இந்த ஒரு கேள்விதான் பல வரலாற்று ஆய்வுகளுக்கும் சூடான விவாதங்களுக்கும் காரணமா இருந்திருக்கு. அதனால நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த வரலாற்று சர்ச்சையில இருக்கிற ஆதாரங்களை ஒன்னொன்னா எடுத்து வச்சு என்னதான் உண்மைன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு கன்னடம் தமிழ்ல இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லுது. இன்னொன்னு இல்ல ரெண்டுமே சகோதர மொழிகள், அதாவது ஒன்னா வளர்ந்த மொழிகள்னு சொல்லுது. இப்போ ஒவ்வொரு தரப்பும் என்னென்ன ஆதாரங்களை வைக்கிறாங்கன்னு நம்ம பாப்போம். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். கன்னடம் ஒரு பெரிய மொழியா உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல கர்நாடகா எப்படி இருந்துச்சு வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி கர்நாடகான்னு ஒரு தனி மாநிலமே கிடையாது. அதோட வடபகுதி மௌரிய பேரரசு கீழையும் தெற்கு பகுதி ஆமாங்க நம்ம தமிழ் மன்னர்கள் ஆட்சியிலையும் தான் இருந்திருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மௌரியர்களுக்கு அப்புறம் வந்த சாதவாகனர்கள் காலத்துல கூட அவங்களோட ஆட்சி மொழி பிராகிருதமா தான் இருந்திருக்கு. பிராகிருதம்னா சமஸ்கிருதத்தோட ஒரு பழைய வடிவம்னு வச்சுக்கோங்களேன். கன்னட மொழி இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அந்த காலத்துல இல்லங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ கன்னட மொழி எப்போதான் எப்படிதான் ஒரு அங்கீகாரத்தை பெத்துச்சு? அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. முதல் கன்னட பேரரசு உருவாகும்போதுதான் இந்த கதையே ஒரு புது திசைக்கு போகுது. இங்கேதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். கதம்ப வம்சம் உருவாகுது. இவங்க தான் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா கன்னட மொழிக்கு ராயல் சப்போர்ட் கொடுத்து அதை ஆட்சி மொழியா பயன்படுத்த ஆரம்பிச்சவங்க. கன்னட வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான தருணம். இதோ பாருங்க, நமக்கு கிடைச்ச முதல் திடமான ஆதாரம் கிபி 480ஆம் வருஷத்துல கிடைச்ச ஹல்மிடி கல்வெட்டு. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப பழமையான கன்னட கல்வெட்டு. ஒரு மொழிக்கு எழுத்து வடிவம் கிடைச்சதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வரலாற்று மைல்கல் இல்லையா? ஓகே, கல்வெட்டுகள்லாம் 5ஆம் நூற்றாண்டுல கிடைக்குது. சரி, ஆனா அந்த மொழியோட தன்மை என்ன சொல்லுது? குறிப்பா தமிழுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாப்போமா? பொதுவா ஒரு கருத்து இருக்கு. அதாவது கன்னடம் தமிழ்ல இருந்து பிறக்கல, ரெண்டும் சிஸ்டர் லாங்குவேஜஸ், அதாவது சகோதர மொழிகள்னு. ஆனா மொழியியல் ஆதாரங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த கருப்புக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இங்கதான் மேட்ரே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த காலத்து கன்னடத்துல தமிழுக்கு மட்டுமே சொந்தமான சிறப்பு ழ, அப்புறம் வல்லின ர மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கு. அட, அதை விட ஆச்சரியம் என்னன்னா, 2 சுழின்னா இருக்குல்ல, அது 1980 வரைக்கும் கன்னடத்துல அதிகாரப்பூர்வமாவே பயன்பாட்டுல இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்களேன். இது ரெண்டு மொழிக்கும் நடுவுல எவ்ளோ ஆழமான தொடர்பு இருந்துச்சுன்னு காட்டுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முதல் கன்னட கல்வெட்டு கிடைச்சதுக்கும் முதல் கன்னட இலக்கியம் வந்ததுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கும் மேல கேப் இருக்கு. கிபி 700ல தான் முதல் இலக்கியமே வருது. ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி? இது எதையோ சொல்லுதில்ல? நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, இதுக்கு அடுத்து நாம கர்நாடகா வரலாற்றோட பொற்காலத்துக்குள்ள போக போறோம். பெரிய பெரிய பேரரசுகள் எப்படி உருவாச்சு, எப்படி வீழ்ந்துச்சு, அது கன்னட மொழியையும் கலாச்சாரத்தையும் எப்படியெல்லாம் செதுக்குச்சுன்னு பார்க்கலாம். இடைக்காலத்துல பார்த்தா ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள், அப்புறம் ஹொய்சாலர்கள்னு 4 பெரிய டைனாஸ்டிஸ் கர்நாடகாவை உருவாக்குனாங்க. இவங்க சும்மா ஆட்சி மட்டும் பண்ணல, நம்ம சோழர்கள், பாண்டியர்கள் கூட திருமண உறவுகள் வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாவும் கலாச்சார ரீதியாவும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா 11ஆம் நூற்றாண்டுல வந்த ஹொய்சால பேரரசு தான் கன்னட மொழியையும் அவங்களோட அந்த பிரமிக்க வைக்கிற சிற்பக்கலையும் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அதோட உச்சத்துக்கே கொண்டு போனாங்க. இவங்க காலத்துலதான் கன்னட கலாச்சாரம் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ரொம்ப வலுவா பிடிச்சுக்கிட்டது. ஹொய்சாளர்களுக்கு அப்புறமா தென்னிந்தியாவோட வரலாறையே புரட்டி போட்ட விஜயநகர பேரரசு வருது. இந்த பேரரசு தென்னிந்தியாவோட பாரம்பரியத்தையும் தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் வடக்கிருந்து வந்த படையெடுப்புகள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய கோட்டையா உருவாச்சு. இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான வாதத்தை இந்த மூலம் முன்வைக்குது. விஜயநகர பேரரசு காலத்துல
தமிழ்நாடு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தப்போ 2 கலாச்சாரமும் ஒன்னோட ஒன்று ரொம்ப நெருக்கமா கலந்திருக்கு. இதோட விளைவா இன்னைக்கு நாம ரொம்ப கொண்டாடுறோமே அந்த கர்நாடக சங்கீதம், அதோட உண்மையான வேர்கள் தமிழிசையிலிருந்து தான் வந்துச்சுன்னு இந்த மூலம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நாம இந்த ஆய்வோட கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இங்க நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. அதுக்கு பதிலா நம்மள இன்னும் யோசிக்க வைக்கிற மாதிரி சில புது கேள்விகளோட தான் இது முடியுது. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தது என்ன? கல்வெட்டு ஆதாரங்கள், மொழியியல் தொடர்புகள், கலாச்சார பரிமாற்றங்கள், இது எல்லாமே கன்னடத்தோட ஆரம்பம் தமிழ் மொழியோட ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது. ஆனா கதை இதோட முடியல. இந்த மூலம் நம்மள ஒரு அதிர்ச்சியான கேள்வியோட தனியா விட்டுட்டு போகுது. கன்னடர்கள் தமிழர்களிடமிருந்து தேவையானதை எடுத்துக்கொண்ட பிறகு எப்படி தமிழர்களை சூழ்ச்சியால் தோற்கடித்தார்கள்? இது நமக்கு ஒன்னே ஒன்னு ஆழமா புரிய வைக்குது. தென்னிந்திய வரலாறுங்கிறது வெறும் மொழி, கலாச்சாரத்தோட கதை மட்டும் இல்ல, அது அதிகாரத்துக்கான கதையும் கூட.